Hello everyone, welcome to Fight Club. So economics survey பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி we have completed chapter 1 and chapter 2ல part 1 complete பண்ணிட்டோம், ரைட்டுங்களா? இப்போ now we are going to chapter 2 part 2 where இந்த capital market அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ before we get into it கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் இப்போ பார்த்துடலாம். ரைட், இப்போது ஒரு முதலீடு அப்படின்னு வரும்போது, மணி அப்படின்னு வரும்போது ரெண்டு கேட்டகரி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட், இன்னொன்று கேபிட்டல் மார்க்கெட். எதெல்லாம் லெஸ் தென் 1 இயர் இருக்கோ அதெல்லாம் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட் டேர்ம், ரைட்டா? எதெல்லாம் கிரேட்டர் தென் 1 இயரோ அதை நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், விச் இஸ் மீடியம் டு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், சரிங்களா? இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வரும். ஓகே, ஒன் இஸ் ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. ஃபஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணும்போது அதை தான் ப்ரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம். ப்ரைமரி எடுத்தோடனே அங்கே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி, சரியா? இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூ இஷ்யூ மார்க்கெட். நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டாக? ஒரு கம்பெனி இருக்குது, இப்போ நான் அந்த கம்பெனி இனிஷியலாக வந்து எனக்கு இன்வெஸ்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் வச்சு நான் அந்த கம்பெனியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ப்ரைமரி மார்க்கெட். இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை திரும்ப ட்ரேட் பண்ணுவாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் பப்ளிக் ஓப்பன் பண்ணி விடுவாங்க, கரெக்டாக? தட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி மார்க்கெட், ஓகேவா? ஸ்டாக்ஸ் இதெல்லாமே, ஓகே? ஸோ அதான் வந்து ப்ரைமரி மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் இங்கே புதுசாக தான் வரும், இங்கே ஆல்ரெடி இருக்கிறது தான் ட்ரேட் ஆகும் செகண்டரி மார்க்கெட்டில், ரைட்டா? இங்கே வாங்க மட்டும்தான் முடியும், இங்கே வாங்கவும் செல் பண்ணவும் முடியும் செகண்டரி மார்க்கெட்டில், ரைட்டா? ஸோ அதான் மெயினான டிஃப்ரென்ஸ், ஓகே? ஸோ இப்போது இதுதான் ஃபண்டமெண்டல் ப்ரைமரி மார்க்கெட்ஸ் அண்ட் இந்த மார்க்கெட். நவ் இதிலிருந்து எக்கனாமிக் சர்வேல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரைமரி மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்தியாவோட ஷேர் அப்படிங்கிறது வந்து 30% ரைஸ் ஆகிருக்கு. 2023 17%லேருந்து இப்போ 30% ஆகிருக்கு. அது ஒரு டேட்டான்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ப்ரிஃபர்ட் ஃபண்ட் ரைசிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இவங்க தான், ரைட்? இப்போ இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இது ஒரு கம்பெனி ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு மெயினானது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்னு சொல்லுவோம். இந்த பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட் இவங்க ரெடியாக இருப்பாங்க, ஓகேவா? இது வந்து குவிக்காகவும் இருக்கும், லெஸ் எக்ஸ்பென்சிவ். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் எப்படின்னா ஐபிஓஸ், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அது பப்ளிக்கிட்ட கொடுப்பாங்க. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய தலைங்கன்ற மாதிரி வச்சுக்கலாம், அவங்கள வச்சு இது பண்ணுறது, ரைட்டா? ஸோ அதான் மேஜர் இது, அதை ஒன்று நோட் பண்ணிக்கங்க. தென் கார்ப்பரேட் டெப்ட் மார்க்கெட், அதாவது நம்மளோட கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டெப்ட், இந்த கடன் வாங்குறது அது எவ்வளோ இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் தான் ப்ரிஃபர்ட் சேனலாக இருக்குது. அதிகமாக அவங்க விரும்புகிறது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டாக்கையோ இல்லை பாண்டையோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டிட்டர்மைன் இன்வெஸ்டர், இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண, இவங்கள்ட்ட தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருப்போம், கரெக்டாக? அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் ப்ரைவேட் அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், வேர் வி ஹாவ் ப்ரீ செலக்டட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம இவங்கள்ட்ட தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். ரிமெம்பர், திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் இன் ப்ரைமரி மார்க்கெட், சரியா? அவங்க செகண்டரி மார்க்கெட்லேயும் வரலாம், பட் மெயினாக இது வந்து இந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 99% டோட்டல் பாண்ட் மார்க்கெட் இது மூலியமாக தான் பண்ணியிருக்காங்க, ரைட்? அதுக்கப்புறம் ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்வெஸ்டர் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ரைட்டா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பேங்க்கில் பாரோ பண்ணுறதுக்கு, பேங்க்கில் காசு போகலாமே அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் பாரோயிங் ரொம்ப ஹையாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் ப்ரைவேட்டாக தான் போயாகணும் அப்படின்றனால ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்குது, ஓகேவா? ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ரெண்டு வரும், ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட், ஓகேவா? இவங்களுக்கு தான் அப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னா ப்ரிஃபரன்ஷியல் அலாட் பண்ணுறது, ஓகே? செலக்ட் குரூப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட், ஓகே?
ரைட், 2 கேட்டகரி. ஓகே, அடுத்து டெப்ட் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னுமே நம்மளது ரொம்ப அண்டர் கேபிட்டலைஸ் தான். இப்போ நீங்கள் கம்பேரிசனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 18%. இந்த கிராஃப் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கொரியாவுக்கு 80, சைனாவுக்கு 36. அப்போ நம்ம இன்னும் இதில் க்ரோ ஆக வேண்டிய ஏரியா நிறையா இருக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் அதிகமாக ஹை எண்ட் பாண்டு தான் போயிருக்கு. 95% வந்து AAA, AA+, AA இப்படின்னு ரொம்ப ஹை குவாலிட்டி பாண்டாக தான் இருக்குது. ஏன் இந்த ஃபினாமினா அப்படின்றத வந்து எக்கனாமிக் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, இஷ்யூவர்ஸ் அந்த பாண்டு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரேட்டிங் நல்லா இல்லை அப்படின்றப்போ அவங்களால பாண்டு மார்க்கெட் ஆக்சஸ் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு வந்து அதிகமான இஷ்யூவர்ஸ் யாராக இருக்காங்கன்னா, ஒன்று NBFCயாக இருக்காங்க, இன்னொன்று பப்ளிக் செக்டர் யூனிட்ஸாக இருக்குது. ஏன்னா இதை நம்பி வாங்க, இவங்களுக்குலாம் பாண்டு வந்து நல்லா குவாலிஃபைட் பாண்டாக இருக்கும். பட் இப்போ சாதாரண ஒரு கம்பெனி ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் அவங்க எல்லாமே வந்து பெருசாக இந்த விஷயத்தை டேப் பண்ண முடியல. பிகாஸ் அதான் அந்த ரேட்டிங்ஸ். ஓகேவா? ரேட்டிங் கேட்டகரி கம்மியாக இருக்கலாம், அவங்களால பெருசாக ஃபண்ட் இது பண்ண முடியல. திஸ் இன் அதர் வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் இந்தியாவோட கார்ப்பரேட் பாண்டில் இருக்கக்கூடிய இஷ்யூ, அந்த அந்த செக்டரில் இருக்கக்கூடிய இஷ்யூ. ரைட்டா? ஓகே, ஸோ மோஸ்ட்லி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஓகே, அதனால் என்ன ஆகுது, ரீட்டைல் பார்ட்டிசிபேட்டர் ரொம்ப கம்மி. சரி, ரெண்டுவே, ஒன்று ரீட்டைல் பார்ட்டிசிபேட்டர் கம்மிங்கிறனால ப்ரைவேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை ப்ரைவேட் மேஜராக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ரீட்டைல் பெருசாக இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே கைட்லைனும் செபி தான். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் இது அப்படியே லிக்விடிட்டி கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டில் வந்தாலும் அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ட்ரி காஸ்ட் உள்ளே வர்றதுக்கு, தென் எல்லாத்துக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியறதில்ல. ஓகேவா? நிறைய பேர்த்துக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி கிளியராக எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ரைட்? தென் அதை உடனே எடுத்து செகண்டரி மார்க்கெட்லேயோ இல்லை அந்த செகண்டரி மார்க்கெட்டில் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே கிடையாது அப்படிங்கிறது டிட்டரன்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ இன்சூரன்ஸ், பென்ஷன் ஃபண்ட் இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எல்லாம் AA அந்த மாதிரி பெரிய பாண்டு தான் இருக்குது. அதுக்கு கீழே அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? AA ரேட்டடு கீழே இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் கம்பெனிஸ் கேனாட் இன்வெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகிடுது அப்படின்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டில் இவங்க மேஜராக ப்ளே ஆகிறதுனால சின்னவங்க வந்து இந்த கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டில் உள்ளே என்ட்ரு ஆக முடியறதில்ல. ஓகேவா? அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனியோட டெப்ட்லேயும் இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த விஷயம் இப்படி ஒரு கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள்கிட்ட கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, இவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது அது இல்லை, அங்கே அப்படி நடக்கலை. AA பாண்டுக்கு கீழே இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ப்ரைவேட் கம்பெனிஸோட டெப்ட், ஓகேவா, ப்ரைவேட் கம்பெனிஸ் டெப்ட்லேயும் இவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டை பற்றின டேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ நிறைய வாலட்டிலிட்டிக்கு நடுவில், அதாவது நிறைய சேஞ்சஸ்க்கு நடுவில் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ஓகேவா? நிறைய எலெக்ஷன் இதெல்லாம் இருக்கும்போது. சரியா? செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த ட்ரேடு, நிஃப்டி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தான். ஸோ இந்தியாவோட நிஃப்டி 50யோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 4.6%. ஓகே, ஹையஸ்ட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஹாங்காங், ஹாங்செங் அங்கே தான். ஓகேவா? அதுக்கடுத்து நாஸ்டாக். ஓகே, ஸோ இந்த ஹாங்காங் தான் ஹையஸ்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்? யூஎஸோடது நாஸ்டாக். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி இந்த டேட்டா நமக்கு பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை, ரொம்ப அதிகமான டேட்டா இதெல்லாம். என்ன அப்படின்னா, நம்ம 2025க்குள்ளே போகிறப்போ, ஓகே, ஸோ யூஎஸோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் இருக்குது, நிறைய ப்ராஃபிட்டு, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டோட அது ரொம்ப அங்கத்த மார்க்கெட் நல்ல பூம் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ யூஎஸ் அப்படின்றதுல வரும்போது யூஎஸோடது ரொம்ப அதிகமாக இருக்குது, 75%. அப்போ அங்கே என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அது இந்தியா மாதிரி கண்ட்ரிஸை ரொம்ப பாதிக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் இயர் ரொம்ப ஹையாக போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ இது வந்து ஒரு ப்ரைஸ்னு வச்சுங்க, இதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா எப்படியும் மார்க்கெட் சினாரியோவுக்கு திரும்ப இந்த ப்ரைஸுக்கு கிட்ட வந்து தான் ஆகணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க இருந்தாகணும். அதுக்கு மேலே எவ்வளோ ரேஸ் ஆனாலும் அந்த மேலே ஏறின மாதிரி கொஞ்சம் கீழே இறங்குவாங்க, அந்த மேலே போயிட்டு கீழே வர மாதிரி. ரைட்டா? ஸோ அதான் சைக்ளிக் அட்ஜஸ்டட் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இதில் ஒரு ஃப்யூச்சரில் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ரைட்டா? ஸோ அதை நம்ம காஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் இல்லை. ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஹையாக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட்.
ஸோ அடுத்து ஸோ இந்த கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இல்லை ரெண்டு இருக்குது, ஒன்று டொமஸ்டிக்கும் இருக்குது, அப்புறம் SEZன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றதும் இருக்குது. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் டாலர் ஆர் ஃபாரின் கரன்சியில் தான் இது நடக்கும், ருப்பி இருக்காது. வேர் ஃபாரினர்ஸ் ஃபண்டு உள்ளே வர்றது, ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்சேஞ்சஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் இதில் நடக்கும். ஓகேவா? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சீக்ஸ் டு பிரிங் ஓகேவா ஃபாரின் ஃபினான்ஷியல். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபினான்ஷியல், அந்த இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சர்வீசஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. ரைட்டா? அதோட எனேபிளிங் மாதிரி இருக்கிறது இந்த கிஃப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குளோபல் ஃபினான்ஷியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது 52nd பொசிஷன் வந்திருக்கு. ஓகே, ரைட். அடுத்து ஸோ அடுத்து இன்சூரன்ஸ் செக்டர், பெருசாக அதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டர், அதுவும் ஒரு 2.8% பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது. ஓகே, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 7.7% க்ரோ ஆகிருக்கு. ஓகேவா? ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டியது லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 3% ட்ராப் ஆகிருக்கு. ஓகேவா? க்ரோத், அதோட க்ரோத் வந்து ஒரு 3% ட்ராப் ஆகிருக்கு. நான் லைஃப் இன்சூரன்ஸோடது வந்து ஸ்டேபிளாக 1% இருக்குது. இன்சூரன்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, ரேஷியோ ஆஃப் ப்ரீமியம் டிவைடட் பை தி பாப்புலேஷன். ரைட்டா? அதான் இன்சூரன்ஸ் டென்சிட்டி. ஓகே, இதோட இன்னொரு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டிவைடட் பை ஜிடிபி. ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் டென்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, எகெயின் அதே தான். ஓகேவா? குளோபல் ஆவரேஜ் வந்து 7%, இந்தியாவில் 3.7% தான் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸுக்கு இன்னும் பெரிய ஸ்கோப் இருக்குது. சில இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஃபசல் பீமா யோஜனா ஃபார்மிங் க்ராப்புக்கு, ஜன் ஆரோக்கிய யோஜனா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு, இதெல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காங்க. ரைட்டா? ரைட், இது அப்போ தான், மற்றது இம்பார்ட்டண்ட் இல்லை. பென்ஷன் செக்டாரை பொறுத்தவரை ஓகேவா, நம்பர் ஆஃப் பீப்புள் ஏஜ்ட் 65, ஓகே, சில்ட்ரன் ஏஜ்டு 5 or younger, 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள விட 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹிஸ்ட்ரி. ஓகே, குளோபலி இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, ஸோ வயசானவங்க அதிகமாக இருக்கிறனால சில்வர் எக்கானமி, டெமோகிராஃபிக் வின்டர், இந்த டேர்மெல்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டில் நிறைய ட்ரிவியல் டேட்டா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பென்ஷன் செக்டார் வந்து என்பிஎஸ், அட்டல் பென்ஷன் யோஜனா, இது ரெண்டும் வந்ததுக்கப்புறம் க்ரோ ஆகிருக்கு. கவர்மெண்ட் ரீசெண்டாக வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன யூனிக்னஸ் அப்படின்னா பழைய பென்ஷன் சிஸ்டம், புது பென்ஷன் சிஸ்டம் ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கிறது. ரைட்? ஸோ அதான். ஓகே, இதோட ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50% கடைசி நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி 12 மாதத்தோட ஆவரேஜ் பேசிக் பேலேருந்து 50% கண்டிப்பாக கொடுக்குறாங்க, கேரண்டி. ஓகேவா? ஆனால் கண்டிஷன் என்ன, 25 வருஷமாச்சு சர்வீஸில் இருந்திருக்கணும். ரைட்? அந்த ஆஸ்பெக்ட். அண்ட் மினிமம் பென்ஷன் அப்படிங்கிறது 10,000 ரூபா கேரண்டி. ஓகேவா? ஸோ இந்த பென்ஷன் ஸ்ட்ரைக் இதெல்லாம் நிறையா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோட வந்தது. ஓகேங்களா? ஸோ இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் அன்ஆர்கனைஸ் செக்டார், இந்த இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பென்ஷன், அந்த சேவிங்ஸ் ஃபண்ட் மாதிரி. ஓகேங்களா? பென்ஷன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட், அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்காக. ஸோ இது எவ்வளோ இருக்குன்னா 17% ஆஃப் ஜிடிபி. ஓகே, ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பேகோ ஸ்கீம்ஸ் அதிகமாக இருக்குது, பே ஆஸ் யூ கோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட்? ஸோ இது என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எக்கனாமிக் சர்வேயில் இப்படி சொல்லியிருந்தாங்களே, அது என்னென்னு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பே ஆஸ் யூ கோ அரேஞ்ச்மெண்ட். அது என்னென்னா யங் சேலரிட் எம்ப்ளாயீஸ் அவங்க ஃப்யூச்சர் ஓல்டர் ஜென்ரேஷனோட பென்ஷனுக்கான விஷயத்தையும் இவங்க பேர் பண்ணுவாங்க. நம்ம இந்த கிராஸ் சப்சிடி மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ரைட்டாக? இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க அடுத்த இருக்கிறவங்க பார்த்துவாங்க, அடுத்தவங்களுக்கு பார்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ரைட்டா? ஓஇசிடியில் இதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்து
ஸோ இதெல்லாம் மெயின்ஸ்க்கான கண்டென்ட். ஓகேவா? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஃபினான்ஷியல் லிட்ரஸி, இது சம்மந்தப்பட்டது. ஓகே, அடுத்து ஸோ ரெகுலேட்டர்ஸ் இப்போ ஃபினான்ஷியல் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு ரெகுலேட்டர்ஸ் எல்லா பக்கமும் இருக்குது. யூட்டிலிட்டி, சோஷியல் செக்டார், இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டரி பாடிஸ் யாருன்னா ஆர்பிஐ, பேங்க்குக்கெல்லாம் செபி, இந்த ஷேர் மார்க்கெட் இதுக்கெல்லாம், இன்சூரன்ஸுக்கு ஐஆர்டிஏஐ, பென்ஷன் ஃபண்ட் பிஎஃப்ஆர்டிஏ, ரைட்டா, அண்ட் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க. சரியா? இவங்க எல்லாருமே வந்து இப்போ இருக்கக்கூடிய ரெகுலேட்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஒரு மெயின்ஸுக்கான கண்டென்ட் இருக்கும். ரெகுலேட்டர்ஸ் குவாலிட்டி எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெமோக்ராட்டிக் லெஜிட்டிமசி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ரெகுலேட்டர் இருக்கணும், ஃபேர், ஆக்சசிபிள், ஓப்பன் ப்ரொசீஜர், எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எஃபிஷியன்சி, இதெல்லாம் இருக்கணுன்றாங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்னன்ஸ் ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? எந்த அளவுக்கு சிஏஜியோட ரிப்போர்ட் என்னென்ன சொல்கிறாங்க, ஜுடிஷியல் எந்த அளவுக்கு அந்த ஜுடிஷியரி சம்மந்தப்பட்டு இது வரும்போது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது, எப்படி ஒரு ரெகுலேட்டர்ஸ் இருக்கணும், ரெகுலேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்பிட்ரரியாக இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்கும், இந்த மாதிரி ஆங்கிளில் கொஸ்டின் கேட்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ட்ரிவியலானது தான், நாட் தட் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? முக்கியமானதுக்கு வரும். ஸோ டிடிஓஎஸ் அப்படின்னா, இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு இது யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் அட் அ டைமில் கால் பண்ணும்போது உங்களால் உங்கள் ஒர்க்கை பண்ண முடியாது. ரைட்டா? இண்டிபெண்ட்டாக டீசென்ட்ரலைஸ்டாக நிறைய பேர் டிராஃபிக், ஒரு ஒரு ஹையர் டிராஃபிக்கோட உங்களை இது பண்ணும்போது, ஓகேங்களா, உங்களால் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இது வந்து இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் சைபர் வார்ஃபேர் தான். ஓகே, ஃபிஷிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிச்சா நீங்கள் கிளிக் பண்ணும்போதோ இல்லை ஒரு லிங்க் மூலிமா உங்களை ட்ராப் பண்ணி எடுக்கிறது, அதுக்கு பேர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஃபிஷிங் அட்டாக் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட மணி இது எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிலேருந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்களோ இல்லை தெரியாமல் அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை எடுத்துப்பாங்க. ரைட்டா? ரேன்சம்வேர் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிவிட்டு நீங்கள் காசு கொடுத்தா தான் திரும்ப ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து சீரியஸ் சேலஞ்சஸ். பட் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி பாலிசி, அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்டிசி அப்படிங்கிற ஒரு அபெக்ஸ் பாடி கொண்டு வராங்க. இந்த எஃப்எஸ்டிசி அப்படிங்கிறது என்னென்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், ரகுராம் ரஞ்சன் கமிட்டி, அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கமிட்டி, ஒரு பாடி. ரைட்டா? இட் இஸ் அ நான் ஸ்டாட்டுட்டரி பாடி. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் சேர்டு பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. இங்கே எல்லாம் ஆர்பிஐ, கவர்னர், ஐஆர்டிஏஐ, பிஎஃப்ஆர்டி, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், இப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு பெரிய ப்ரீமியர் ஃபினான்ஷியல் இது மாதிரி பாடி. சரியா? ஸோ அப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் நம்மளோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 98.41. ஓகேவா? ஓகே, வேர்ல்டோட ரோல் மாடல் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளோட சைபர் செக்யூரிட்டி இருக்குது அப்படிங்கிற பாசிட்டிவ் பிக்சரும் இங்கே சொல்கிறாங்க. ரைட்? அடுத்து ஸோ நம்ம இப்போ டயர் 1 இருக்கோம், அது எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? அடுத்து இப்போ நம்ம ரீசெண்டாக கொண்டு வந்த இன்னோவேஷன்ஸ், அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ. இந்த யூபிஐ உங்களுக்கு தெரியும், யூபிஐ பேமெண்ட் கேட்வே காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம், கூகுள் பே, இதெல்லாமே. அடுத்து ஓப்பன் கிரெடிட் எனேபிள்மெண்ட் நெட்வொர்க். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்மால் கிரெடிட் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு கிரெடிட் ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க, கிரெடிட் இன்ஃபர்மேஷன், அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோட்டோக்கால். வேர் இதை டெவலப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்பிஐஆர்டி அப்படிங்கிற ஒரு திங்க் டேங்க் கொண்டு வந்திருக்காங்க. ரைட்? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி எல்லா பேங்க்கோட டைஅப்பில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோடது மூலிமா உங்களுக்கு வந்து லோனு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும். ஆக்சஸ் டு கிரெடிட் இதெல்லாம் பெட்டராக இருக்கும். அது குறிப்பாக எம்எஸ்எம்இ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு செட்டப். ஸோ நிறைய ஆண்டர்ப்ரனர், ஸ்மால் பிஸ்னஸ் இவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக கிரெடிட் ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
T+1 வித்தின் 1 டேயில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகிடும். அதான் T+1 ரைட்டா. தென் யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ், இது வந்து ஆர்பிஐயோடது. எகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெண்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க, ஒரே இடத்துல வச்சு அந்த லெண்டிங் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு எம்எஸ்எம்இக்கு ரொம்ப முக்கியமாக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ். ஓகே, தென் இங்கே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் செக்டர் நல்லா இருந்தால் ரியல் எக்கனாமி நல்லாயிருக்கும், நல்லா பேங்கிங் இதெல்லாம் டெவலப் ஆயிருந்தால். பட் தெர் இஸ் எ ட்ரேட் ஆஃப் இயர். என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் வென் அதிகமான ஃபினான்ஷியல் செக்டர் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஃபினான்ஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர் ஃபினான்ஷியலைசேஷன் ரைட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கரமாக ஃபினான்ஸ் செக்டர் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பூம் ஆகிட்டு இருக்குது, பயங்கரமாக அதை சார்ந்து இருக்கிறவங்க க்ரோ ஆகிறாங்கன்னா, இப்போது எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க, நார்மலாக இப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ இல்லை ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோ போனால் அவன் எக்கனாமிக்கு ரியலாக கான்ட்ரிபியூட் பண்ணுவான். இங்கே இப்போ ஒரு வேளை ஸ்டாக் மார்க்கெட் போயிட்டான்னா அவன் டைரெக்டாக கான்ட்ரிபியூட் இங்கே பண்ணுறதை விட அவனோட கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிடும். என்ன சொல்கிறேன்னு புரியுது. அந்த ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் செக்டருக்கு போகும்போது ரியல் செக்டரில் அடி வாங்கிடும். இங்கே ப்ரொடக்ஷனே இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டுக்கு போய் ஷேர் மார்க்கெட்டில் என்ன லாபம் கொண்டு வர முடியும், ஒரு பபுள் தான் க்ரியேட் ஆகும் ரைட்டா. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்குது, நிறைய கண்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோவும் இருந்திருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு குறிப்பாக இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த ரெகுலேட்டர் குவாலிட்டி அப்படின்னும் போது இங்கே ஒரு பெல் ஷேப்ட் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. இப்போது வளர்ந்த நாடுகள் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த மேலே போய் திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிடுறாங்க ரைட். வளர்ந்து வரும் நாடுகள் இங்கே இருக்காங்க ரைட்டா. ஸோ அதுதான் அகெயின் சொல்லியிருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபினான்ஷியல் செக்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. நம்ம பார்த்தோம்லையே அந்த ஃபினான்ஷியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஓகேவா, அதை தான் எகெயின் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வில் சி கவர் த ரெஸ்ட் ஆஃப் த டாபிக். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஃபைட் கிளப் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் டெலிகிராமில், ப்ளீஸ் டூ ஃபாலோ இட். அடுத்த வீடியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.